as much we are observing silence, எவ்வளவு நாம் so அமைதியை we get charged. And there is contentment with the feeling of being balanced between sound and silence, actions integrated with silence, internally more settled, clear, more secure, connected with Baba. So we should continue practice of silence. One has to நாம் think. எவ்வளவு அமைதியில் இருக்கிறோமோ One has to நாம் use தேவையோ அவ்வளவுதான் பேச வேண்டும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் புத்தியை உபயோகிக்க வேண்டும். the battery of the soul very charged. இது ஆத்மாவை மிகுந்த நல்ல முறையில் வைத்துக் கொள்ளும். It will be life of balance. அது சீரான வாழ்க்கையை கொடுக்கும். Contentment. திருப்தியாகவும் இருக்க வைக்கும். Om Shanti. ஓம் சாந்தி. Brahma Baba. பிரம்மா பாபா Karma Yogi. ஒரு கர்ம யோகியாக And in the இருந்தார். stage of Karma Yogi, he attained his stage of Karmatit. கர்ம யோகியாக இருந்து Full கர்மாதீத்தாக இருந்தார். example of Brahma Baba. பிரம்மா பாபா ஒரு அழகான உதாரணம் We can இருக்கிறது. learn from நம்மை his journey அவருடைய வாழ்க்கை பயணத்தினுடைய நாம் புரிந்து கொள்ள முடியும், he கற்றுக்கொள்ள முடியும். combined power of silence, அவர் எப்படி அமைதியையும் கர்மத்தையும் words and actions, அமைதியை எண்ணங்கள் சொல் செயலில் கொண்டு வந்தார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். பாபாவின் நினைவு is also creating silence. பாபாவின் நினைவு அமைதியை So உருவாக்குகிறது. when you are remembering one, நீங்கள் பாபாவை நினைக்கும் பொழுது ஒருவரை நினைக்கும் பொழுது அமைதி இருக்கிறது. not only பிரம்மா பாபா presence of Baba, பாபாவின் நினைவில் மட்டுமல்ல, company of Baba, பாபாவின் துணைவனாகவும் இருந்தார், with Baba. பாபாவின் துணையோடும் இருந்தார். Because I did witness நான் how Brahma Baba, கண்டிருக்கிறேன் எப்படி பிரம்மா பாபா what he will do, அவர் செய்வாரோ. will set பிரம்மா பாபாவுக்கு தெரிந்திருந்தது அவர் செய்வது ஒவ்வொன்றும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதன் பிறகு நாம் அதை கடைபிடிக்க முடியும். yoga. That is கர்ம யோகம் taking care of the body. When you wake up in the morning, you have to get கர்மயோகம் என்பது காலையில் எழுந்தவுடன் நமது உடலை பேணி பாதுகாப்பது when you அமைப்பிலிருந்து இருக்கிறது. and நீங்கள் காலையில் குளிக்கும் பொழுது so there will be many நீங்கள் thoughts, in the mind.
So instead பாபாவை நினைவு செய்ய முடியும். நிறைய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை நினைப்பதற்கு பதிலாக பாபாவை நினைவு செய்யலாம். சில எண்ணங்கள், சில செயல்கள் கான்சென்ட்ரேஷன் தேவையில்லை, ஒருமுகத்தன்மை தேவையில்லை. you're doing something, நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒருமுகத்தன்மை தேவைப்படுகிறது. maintain awareness. நீங்கள் அதிலும் கவனமாக விழிப்புணர்வோடு எழுத முடியும். And we are so used சில செயல்கள் regular அதற்கு ஒருமுகத்தன்மை தேவையில்லை, நாம் daily concentration. தினந்தோறும் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். So I can be with Baba, I can remember நான் Baba. பாபாவுடன் இருந்து கொண்டு, பாபாவை நினைத்து கொண்டு அந்த கர்மங்களை செய்ய So முடியும். Baba always used to encourage us from very beginning. Children, whenever பாபா முதலிலிருந்து நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார், ஊக்கம் உற்சாகம் கொடுத்து கொண்டே இருந்தார். or நீங்கள் anything, சாப்பிடும் பொழுது, or anything, நீங்கள் சமைக்கும் பொழுது, do it in remembrance நீங்கள் of Baba. எந்த செயல்கள் செய்தாலும் Because whatever you are thinking at that time is not necessary. பாபாவை நினைவு செய்து செய்யுங்கள். நீங்கள் அந்த சமயத்தில் சிந்தனைகள் உபயோகமாக இருப்பதில்லை. For remembrance, பாபாவின் நினைவு மற்றும் அமைதி actions. செயல்களுடன் கூட So one of the important quality which was visible was செயல்பட்டது. sampanta, completeness. ஒரு முக்கியமான விஷயம், பிரம்மா பாபா செய்த செயல்களில் முழுமைத்தன்மை இருந்தது. It was good quality, good concentration, அவை தரமானவையாகவும் இருந்தது. everything. அவை நிறைந்ததாக, பிராப்திகள் நிறைந்ததாக இருந்தது. Nurturing was good. The fruit விதை நன்றாக இருந்தது, வளர்ப்பு நன்றாக இருந்தது. it's not that sampanta will. பலன்களும் நன்றாக இருந்தது, முழுமைத்தன்மை இருந்தது. Sampanta really is when சம்பன் தன்மை என்பது நம்முடைய யோக it brings sampanta. That means there, செயல்கள் இணைந்து இருப்பது. and it's a very beautiful state because I never heard Brahma Baba saying, ரொம்ப today I அழகான to ஸ்திதி. read letters, நான் பிரம்மா பாபா எப்பொழுதும் write letters to children, or never I heard this word, I forgot. Because that presence of குழந்தைகளுக்கு கடிதம் எழுதுவது எதையும் மறந்ததே கிடையாது, மறந்து விடுவேன் என்பதை உபயோகித்ததே கிடையாது. அவருடைய செயல்களில் அவ்வளவு கவனம் இருந்தது. him at this time should be ஒரு முக்கியமான to be விஷயம் இந்த சமயத்தில் நம்முடையது கர்மயோகியாக இருக்க வேண்டும் என்பதுதான். attention, நீங்கள் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். doing action. And that is, in other words, is silence. சைலன்ஸ், அதாவது கர்மங்கள் செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும், அதுதான் சைலன்ஸ். So Baba could never say, oh, I don't பாபா have time to remember Shiv Baba. எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லவில்லை. பாபாவை நினைப்பதற்கு, பாபாவை நினைப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வது இல்லை. Because Baba's early morning hours, பாபாவின் விடியற் காலைகள், Baba used to wake up very, very early. பாபா விடியற் Who are spiritual people, விடிய காலையில் எழுந்து கொள்வார். nature elements awake them very early in the morning. யார் ஆன்மீகம் Because elements of நிறைந்தவராக இருக்கிறார்களோ them அவர்களை இயற்கை from Baba. உயிர் எழுப்புகிறது. தந்தையிடமிருந்தும் அவர்களுக்கு This is very செய்தி natural கிடைக்க connection. வேண்டியுள்ளது. இது ஒரு இயற்கையான தொடர்பு இருக்கிறது. Spiritual people, 5 தத்துவங்களோடு, நம்ம ஆன்மீக body conscious, நிறைந்தவர்களோடு. they can't wake up in the யார் தேக உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களால் as soon as எதுவும் செய்ய முடியாது. 3, this ஆன்மீகம் நிறைந்தவர்கள் 2:30 மணியிலிருந்து 3:30 மணிக்கு அவர்கள் எழுந்திருக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். the energy from அந்த சமயத்தில் இயற்கையின் சக்தி அவர்களை தூயில் எழுப்புகிறது. beautiful fresh air, ஒரு நல்ல இயற்கையான ரம்யமான ஒரு காற்று
ஆன்மீக முயற்சியாளர்களை இவ்வாறு இயற்கை தூயில் எழுப்புகிறது. பாபாவும் மிகவும் இயர்லியாக சீக்கிரமாக எழுந்து கொள்வார். அவருக்கு நிறைய நேரம் இருந்தது, சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, ஞானத்தை கடைவதற்கு நேரம் இருந்தது. பாண்டவபவனத்தில் இங்கு அங்கு அவர் சென்று காலை 3 மணியிலிருந்து அவர் வந்து விடுவார். நாம் இங்கு அங்கு சென்று கொண்டிருப்போம். நாம் எழுந்தவுடன் இந்த காலை நேரம் காலையில் எழுந்து கொள்வார். முரளிக்காக தயாராவார். முரளி முடிந்த பிறகு நடைப்பயணம் செய்வார், நடைப்பயிற்சி செய்வார். அதில் தனக்காக நிறைய நேரம் இருந்தது, சிந்தனை செய்வதற்காக, படிப்பதற்காக. அது ரொம்ப ஒரு ராயலான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அப்படி ஆரம்பிப்பதே ரொம்ப ராயலான வாழ்க்கை. சில பேர் வந்து அவர்களை எழுந்திருப்பார்கள், அவர்களின் எண்ணங்கள் ஏதாவது விஷயத்தில் கட்டுண்டு இருக்கும். நான் ஒரு குடும்பத்துடன் அங்கிருந்தேன். இங்கு வந்த பொழுது அவர்கள் எழுந்தவுடன் ரேடியோ ஆன் செய்து விடுவார்கள். நாம் பாபாவுடனும் இயற்கையுடனும் ஒன்று இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் காலையில் எழுந்து அந்த சிறு நேரங்களை, சிறு மணித்துளிகளை, சில மணிகளை இயற்கையுடன் செலவிடுங்கள். பிறகு 8 மணிக்கு 9 மணிக்கு நாம் வேலைக்கு சென்று விடுகிறோம். But continue that remembering. உணவு உண்ட பிறகு, காலை உணவு உண்ட பிறகு வேலை செய்கிறோம். நான் கூறியது போல் நினைவுதான் அமைதியை அனுபவம் செய்ய வைக்கிறது. நீங்கள் செய்ய இது நமக்கு உதவி செய்யும். ஏனென்றால் பாபாவின் துணை இருக்கும். நம்மை நிறைந்தவராக ஆக்கும். உங்களுடைய அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சி, நீங்கள் சிந்தனை செய்யும் விதம், இதுதான் உங்களை கர்மாதீர்த்த நிலைக்கு அருகில் அழைத்துச் செல்லும். கர்மாதீர்த்த என்றால் நான் தந்தை நினைவில் இருந்து செயல்கள் செய்வது. இந்த சமஸ்காரங்களின் பாதிப்பும் என் மீது இருக்க போவது இல்லை. மற்ற சமஸ்காரங்கள் என் மீது பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. பழைய சமஸ்காரங்கள் எனக்கு தொடர்புகளை ஏற்படுத்த போவதில்லை. இயற்கையாகவே கடந்த சம்பவம் நம்மை தாக்குகிறது என்றால் நாம் கர்மாதீர்த்த ஆகவில்லை. அம்மா பாபா கர்மாதீர்த்தாக இருந்தார். நான் பாபாவுடன் இருந்தேன், பாபா என்னுடன் இருந்தார். நான் நிகழ்காலத்தில் முழுவதுமாக நிகழ்காலத்தில் இருக்கிறேன். உங்களுக்காவது தெரியும் இல்லையா, நீங்கள் பழைய கடந்த காலத்தினால் ஈர்க்கப்படவில்லை. மனதாக இருந்தாலும் மூடாக இருந்தாலும் எதுவும் உங்களை ஈர்க்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுடைய பழைய சமஸ்காரங்களால் ஈர்க்கப்படவில்லை. இந்த பழைய சமஸ்காரங்களின் ஈர்ப்பு இல்லை என்றால் நீங்கள் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறீர்கள், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த நினைவில், உங்களோட கர்மங்களில் அந்த நினைவு இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக கர்ம கணக்குகளை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
of remembrance. நிறைய கணக்கு தீர்ந்திருக்கிறது. இறைவனை நினைவு செய்யும் பொழுது, நீங்கள் கர்மங்கள் செய்யும் பொழுது இறைவனை நினைவு செய்யும். அதன் மூலம் கர்மங்களின் பழைய கணக்குகள் தீர்ந்திருக்கின்றன. அல்லது நாம் ஒரு அட்டவணை உருவாக்கி இருக்கிறோம். 10 நிமிடங்களுக்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று. ஆனால் குறிக்கோள் என்பது நான் பாபாவை நினைவு செய்தேன், கர்மங்கள் செய்யும் பொழுது பாபாவை நினைவு செய்தேன் என்பது நினைவிருக்கின்றது. சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் பழைய சமஸ்காரங்களால் பாதிக்கப்படுவது கிடையாது. அது போன்ற செயல்களும் வார்த்தைகளும் உங்களுடன் இருந்து வெளிப்படும். இது இப்படி இருந்தார், அவர் அப்படி இருந்தார். அது ஒரு தவறான விஷயம் அல்ல. அது மிகவும் பழைய கணக்குகளிலிருந்து வருகிறது. இந்த சமயத்தில் நான் தயாராக வேண்டும். நான் இந்த சமயத்தில் என்ன செய்யணும், அதுதான் எதிர்காலம். நான் பழைய காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டு வந்தேன் என்றால், நான் முன்னே செல்லவில்லை என்றால் என்ன நடக்கும்? இது சூட்சமமானது இல்லையா? அமைதியாக கர்ம கணக்குகளை தீர்த்து விடுங்கள். அமைதியாக நம்முடைய பிரசன்ஸை உருவாக்க வேண்டும். நமது செயல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் தரத்தை உயர்த்த வேண்டும். கர்மாதீத் என்றால் பழைய கணக்குகளை முடித்து, அதீத் என்றால் கணக்குகளை தீர்ப்பது மற்றும் புதிய கணக்குகளை உருவாக்குவது. பிரம்மா பாபா ஒரு வாழக்கூடிய உதாரணமாக இருந்தார். கடைசி நேரம் வரை அவருடைய மனம், புத்தி, மனது, whatever he was deciding was perfect, and there was never struggle. தெளிவாக இருந்தார். Even externally there were lot of எந்த வகையான கடினத்தன்மையும் இல்லை. வெளிப்புறமாக நிறைய சூழ்நிலைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சில பேர் கூறுகிறார்கள், நாம உலர்ந்து இருக்கிறோம், இங்க எனக்கு வயது இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பாபா 300 பேரை பார்த்துக்கிட்டாரு. ஒரு பெரிய குடும்பம் இல்லையா? எல்லா வகையான வயதினர், எல்லா வகையான சமஸ்காரத்தினரையும் பார்த்து கொண்டார் இல்லையா? என்ன நடந்து கொண்டிருந்தது? 2, 3, 4 பேரை நம்ம பார்த்துக்கணும். 300 பேரை பார்த்துக்கிறப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பாருங்க. I know that something, we live outside in the world, you all don't know what is like, so I say okay, you come and stay. நீங்க வெளியே இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாங்க உள்ள வந்து பாருங்க, நானும் சொல்லுவேன். நீங்க உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அதே பாடம் தான், அதே படிப்பு தான், அதே பரீட்சை தான். வேற வேற ஃபார்ம்ல வருது. பிரம்மா பாபாவுக்கும் அதே பரீட்சைகள் இருந்தது. எவ்வளவு பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு. And then Mama was helping. All dadis were helping. Everyone had different. நிறைய துறைகள் இருந்தது பார்த்துக்கிறதுக்கு. அவங்களுக்கு தினச்சரியான்றது ரொம்ப டைட்டா இருந்தது, ஸ்ட்ரிக்டா இருந்தது. 12 மணிக்கு போக் ஆஃபர் பண்ணணும் பாபா. இப்போ 12 மணிக்கு ஆஃபர் பண்ணணும்னா 12 மணிக்கு முன்னாடியே தயாராகணும் இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு நீங்க கிச்சன்லேயே இருக்கணுன்றது பிடிக்காது. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க லஞ்ச் குக் பண்றீங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு டீ, 7 மணிக்கு டின்னர். இப்படி தினசரியா இருந்தது கிச்சன்ல கூட.
சமையலும் 300 பேருக்கு செய்யணும்னா பாருங்க. அது போல வாங்கணும். Those days we didn't have cars or taxis, so on bike he will take the mail to mailbox. அந்த Post காலத்துல he will bring the mail. லெட்டர்ஸ் எடுத்துட்டு போவாரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர்ஸ் எடுத்துட்டு வருவாரு. முரளிகள் பிரிண்ட் அச்சடிக்கப்படும். Has distributed everything. No? சரக்குகள் வரும். அதை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு How சகோதரர் how இருந்து and more செஞ்சாரு. அது வந்து ஒரு பெரிய குடும்பம். teaching. They என்ன ஒரு பாடங்கள் சொல்லி தந்தாலும் நாம அதை அப்ளை பண்ணணும். so he never got upset. He never got angry. அவர் எப்பொழுதும் அப்செட் ஆகவில்லை, எப்பொழுதும் கோபப்படவும் இல்லை. As a detached அவர் observer. அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் Things so that every விடுபட்ட but not with agitation. விடுபட்டவராக இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்தது. Children, you're not changing, you're not reforming. So he looks like little நீங்கள் tired. மாறவில்லை, நீங்கள் சரியாகவில்லை அப்படி அவர் பார்த்தது பிரம்மாவை பார்த்தாரா? Give example of lighthouse, might house. அதுதான் நாம் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ்க்கு உதாரணமாக அவரை காண்பிக்கிறோம். The light, அவர் நடந்து செல்லும் பொழுது லைட் like we மற்றும் can சக்தி. encourage, enthusiastic, just as being around. அனைவரும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார்கள், ஊக்கம் உற்சாகத்துடன் உணர்ந்தார்கள். He was not like a supervisor. Some are like அது all the சூப்பர்வைசர் கிடையாது. not observing but watching. Who's doing what, is it right, is not right. He did always, he was சூப்பர்வைசர் மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இல்லை. perfectionist. அவர் மிகவும் துல்லியமானவராக இருந்தார். Holy or cleaning or cooking. உங்க அனைவருக்கும் பாண்டா பவனை தெரியும் அல்லவா? அங்க சமையல் தோழி எல்லாமே மிகுந்த தரமானதாக இருக்கும். Subtly equal pieces. And food also until now when you go ஒரே to சரியான Pinnacle, விதத்தில் very, very செய்ய வேண்டும். tasty, right? Very good. இப்பொழுது வரை My Baba's days. இப்பொழுது கூட பாண்டவத்தில் உணவு மிகுந்த உணவு ருசியாகவும் இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். அது பிரம்ம பாபா சமயத்திலிருந்தே அது பாதுகாக்கப்படுகிறது. You all have heard many times 18 hours of the day. His timetable was almost fixed. 18 மணி நேரம் அவரோட இது நேரம் ஃபிக்ஸாக இருந்தது. Then he gets மதியம் உணவு உண்ட பிறகு அவர் ஓய்வெடுப்பார். அதற்கு பிறகு திரும்பவும் சிந்தனை செய்வார். dinner and he will come in the class night time. So think அதுக்கப்புறம் about டின்னர், அதுக்கப்புறம் நைட் கிளாஸ். almost similar kind of routine, right? எல்லோருக்கும் அது போன்ற தினச்சரியா தான் இருந்தது இல்லையா? Karma yoga, வேலை செய்வதாக இருந்தாலும் கர்ம யோகம் செய்வதாக இருந்தாலும் see anyone sitting idle, right? இந்த காலத்தில் யாரும் தனியாக Routine, everyone has timetable. இருப்பது கிடையாது இல்லையா? சும்மா இருப்பது கிடையாது இல்லையா? But how to எல்லோருக்கும் ஒரு தினச்சரியா இருந்தது. stay my at present so that my all energies எல்லாம் நாம் செய்யும் பொழுதும் நான் நிகழ்காலத்தில் எப்படி இருக்க முடியும்? all is concentration. என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நிகழ்காலத்தில் எப்படி இருக்க It's not முடியும்? from the past, right? அது கடந்த காலத்திலிருந்து ஈர்க்கப்படவில்லை அல்லவா? Your present is with this, then future also becomes like that. நிகழ்காலம் எப்படி இருந்தாலும் Quietly, எதிர்காலத்தில் எவ்வாறு it's only when you are நாம் when both are happening same time. நாம் Settling, கர்ம கணக்கை தீர்த்து கொண்டு இருக்கிறோம், புதிய கணக்குகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். we are settling, and now we say, oh, we also have to create plan. நாம் கூறுகிறோம், நாம் செட்டில் செய்கிறோம், நாம் திரும்பி Is to give நம்மளுடைய திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். for service, நிறைய திட்டங்கள் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. directions all the time. அவர் எப்பொழுதும் அவர் I remember, நிறைய many directions. வழிகளை கூறிக்கொண்டிருப்பார். Go to the hill எனக்கு stations. In summer, there are a lot of people you all can serve, set up exhibitions.
நிறைய ஐடியா கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போங்க, நிறைய சேவை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. These were his ideas. பிரம்மா பாபா தான் அந்த ஐடியாஸ் கொடுத்தா, தேவைக்கான He ஐடியா. got invitation. எங்கெங்கெல்லாம் அழைப்பு வருதோ Who will go? So he பாபா முடிவு செய்வார் யார் போவாருன்ட்டு. அப்ப எல்லாம் செய்வார் that பாபா. he's fully involvement with the family and service. அவர் முழுவதுமாக ஈடுபட்டு இருந்தார் சேவையுடனும் மற்றும் ஃபேமிலியுடனும். Until last minute, his mind was very stable, his intellect had full concentration and memory. He spoke, இப்பொழுது பாபா his body was very well. ஒருமுகத்தன்மையோடும் மற்றும் கவனத்துடனும் இருந்தார் கடைசி நேரம் வரை. Was, whether it was his lockic or அவருடைய ஒரு எண்ணம், ஒரு தரமான எண்ணம் என்னவென்றால் அவர் மிகவும் அன்பானவராக இருந்தார். I don't think there was anyone that Baba didn't get along or complain or never. யாருடனும் அவர் செல்லாது குறை கூறியது போல் யாரும் இல்லை, ஒருவர் கூட கிடையாது. These days, I always say to them, don't look at defects of anyone. யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள். Help everyone, cooperate, sustain, give God's love. Everyone can change. உறுதுணையா இருங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், அனைவரும் மாறுவார்கள். பாபா கூறுகிறார், நான் மந்திரவாதி, நாம் அனைவரும் மாஸ்டர் மந்திரவாதி. நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறோம். நாம் யாரையாவது குறை கூற முடியுமா? இந்த பயணத்தில் நாம் அனைவரையும் சேர்த்துதான் கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா? யார் குறைகளை பார்க்கிறாரோ அவர்களின் மீதும் கருணையுடையவராக இருக்க வேண்டும். இப்பொழுது மிகுந்த ஒரு புருஷோத்தம சமயம், தீபாவளியும் வருகிறது. நாம் மகாலட்சுமியை அழைக்கிறோம். Into looking at anyone's defects. We look at that, we talk about that, souls get discouraged. It's a lot of burden on the soul. As I said, Brahma Baba never. நான் பிரம்மா பாபா அழைத்து போயும் யாரையும் அதிருப்தி அடைய செய்ய வைத்து பார்த்தது கிடையாது. Their intellect பார்த்ததே was கிடையாது. fully developed, or their personality, or were not educated. And Brahma Baba gave them love, helped them on their journey, spiritual journey. பிரம்மா பாபா அவர்களுக்கு அன்பு கொடுத்தார் மற்றும் அவர்களை ஊக்கிவிட்டார். அது கடவுளின் அன்பு. And they also they got settled and reached to their destination. கர்மங்களை தீர்த்து பழைய கணக்குகளை தீர்த்து அவர் புதிய லட்சியத்தை அடைந்தார். அமைதி என்பது நினைவு மூலமாக மனதின் அமைதி, செயல்களின் அமைதி. So that we are already, because Karmatit also means perfect, no, Sampan. நாம் கர்மாத்தீத் ஆக முடியும். கர்மாத்தீத் என்றால் பர்ஃபெக்ட் இல்லையா? At present, நீங்கள் இந்த சமயத்தில் நிகழ்காலத்தில் இருக்கும்போது உங்களுடைய முழு சக்தியும் முழு கவனமும் இங்க இருக்கும்போது அதன் மூலமாக வெற்றி இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ourselves, each one. Karma yogi to karmatit. கர்ம யோகியிலிருந்து கர்மா அத்தீத் ஆவது. இந்த பயணத்தை சிந்தித்து பாருங்க. பாபா சிந்தனை செய்வதற்காக காலையில், மதியத்தில் மற்றும் முழு நாளில் பாபாவின் துணையுடன், பாபா என்னுடைய துணைவன்.
அமைதி மிகவும் அவசியம். பட் இயற்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இயற்கையான அமைதியாக think as much necessary. நான் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பேசுறேன், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் யோசிக்கிறேன். I will do it. அதுக்கப்புறம் சைலன்ஸா போயிடும். And then from silence, the thought which will come, action you will do, words which you will, and also very deep, proper touchings also come. அதன் மூலமாக சரியான டச்சிங் ஏற்படும். Minutes of silence, very good thoughts come, very clear. நான் சில நேரம் சில மணித்துளிகள் அமைதியாக இருந்தாலும் நான் சில சரியான சிந்தனைகள் வரும். கர்மயோகியிலிருந்து கர்மாத்தீர்த்த ஆவதற்கான பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அமைதியை பயிற்சி செய்கிறோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பயிற்சி செய்கிறோம். நாம் அமைதியை பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். பல நேரங்களுக்கு அமைதியை பயிற்சி செய்வது, மதிய நேரத்தில், காலை நேரத்தில், நிறைய நேரம் அமைதியாக இருக்க முடியும். In silence, with remembrance, doing our actions and moving நினைவிலிருந்து காரியங்கள் செய்து சம்பூர்ண கர்மங்களை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.